சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1. இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சத் தோட்டம் இருந்தது. 2. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சத் தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொல்லையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சத் தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். 3. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். 4. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அநேகரை இந்த நிகழ்ச்சியை காணும்படி தூண்டி அழைக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். உங்களுக்காக, உங்கள் பிரார்த்தனை குறிப்புகளுக்காக நாங்களும் ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி வேண்டுகிறோம். பிரியமானவர்களே, சத்தியவசன நிகழ்ச்சியின் ஊடாக தீர்க்கதரிசிகளை குறித்து திருமறை செய்திகளை தொடர் செய்திகளாக நாம் கற்று வருகிறோம். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பாடும்போது எலியாவின் தேவன் நம் தேவன் என்று பாடுகிறோம். அருமையானுள்ளே, இந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் 2 உண்மைகளை உணர்ந்து கொள்ளலாம். ஒன்று, நம் ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, மனுகுலத்தினுடைய சீர்கேடுகளையும் முரட்டாட்டங்களையும் சுயநலத்தையும் புரிந்து கொள்ளலாம். அருமையானுள்ளே, இந்த 21ஆம் அதிகாரத்திலே தேவனை குறித்தும் அதே சமயத்திலே மனிதர்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த திருமறை பகுதியை நான் கவனமாக வாசித்த பொழுது, முதலாவது ஆகாப் ராஜாவினுடைய சுயநல விருப்பத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் ஆகாப் செல்ஃபிஷ் டிமாண்ட் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, யாத்ராபுஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17 நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். பிறனுடைய வீட்டை, மனைவியை, வேலைக்காரனை, வேலைக்காரியை, எருதை, கழுதையை, யாது ஒன்றாகிலும் நீங்கள் இச்சையாது இருப்பாயாக என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகாப் யார்? இஸ்ரேலின் ராஜா. இந்த நாபாத் என்பவன் இஸ்ரேலினுடைய ராஜ்யத்தின் ஒரு சாதாரண ஒரு பிரஜை. ஆகாப்பினுடைய அரண்மனை, அரண்மனை தோட்டத்திலே அங்கே என்ன நடக்கிறது என்றால், அதற்கு அடுத்ததாக நாபாத்தின் திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆகவே அருமையானுள்ளே, இந்த நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் ராஜா கேட்கிறான். கேட்கும்போது சொல்கிறான், இதற்கு பதிலாக இன்னொன்று தோட்டத்தை தருகிறேன், இல்லைவிட்டால் நான் விலை கிரயத்தை கொடுக்கிறேன் என்றார். இந்த திராட்சை தோட்டம் என்பது விலை மதிப்புள்ள ஒரு கிரயம் உள்ள ஒரு தோட்டமாகும். ஆனால் ஆகாப் சொல்கிறது என்ன? அந்த திராட்சை தோட்டத்தை நான் கீரை தோட்டமாக, கொல்லைப்புற தோட்டமாக மாற்றப் போகிறேன் என்று சொல்கிறார். அருமையானுள்ளே, இந்த ஆகாப் ராஜா தனக்கு கிடைத்த வேலை குறித்து திருப்தியற்றவனாக இருந்தார். இந்த நாட்களிலே அநேகருக்கு இந்த சுவாபம் காணப்படுகிறது. போதும் என்கிற மனது இல்லாமல் மற்றவர்களுடைய காரியங்களை பிடுங்கிக் கொள்ளுகிற மனப்பான்மையை நாம் காண முடிகிறது. அருமையானுள்ளே, இது இன்றைய மக்களுடைய பலருடைய சுவாபமாக இருக்கிறது. மன ரம்பியமானது நாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி போதிக்கப்பட வேண்டிய ஒன்று,
கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. பிலிப்பியர் 4:11-12 நாம் வாசிக்கலாம். பல சமயங்களில் இச்சை என்று வரும்போது நம்முடைய சரீரத்திலே ஏற்படுகிற பாலிய அந்த இச்சைகள் என்று எண்ணுகிறோம். பணத்தை குறித்து இச்சை வருகிறது, ஆஸ்தியை குறித்து இச்சை வருகிறது, உணவை குறித்து இச்சை வருகிறது, பிறருடைய பொருளை குறித்து இச்சை வருகிறது, பிற சபை மக்களை அங்கே திருடுவது கூட ஒரு இச்சை தான். அருமையானவர்களே, இந்த ஆகாப் என்பவன் அந்த நாபாத் என்பவன் மறுத்த போது சலிப்பு சென அடைந்து போய்விட்டான். சினமடைந்து அவன் வீட்டிலே சென்று உணவு ஆகாரம் கொள்ளாதபடி அவன் படுக்கையிலே ஒரு பக்கமாய் திரும்பி படுத்தான். இந்த பகுதியை வாசிக்கும் போது இவன் படுத்தது அங்கே தன் மனைவியை பாராதபடி அல்லது மக்களை பாராதபடி சுவர் பக்கமாகவோ வேறு பக்கமாகவோ திரும்பி படுத்தான். எசேக்கியா ராஜா தனக்கு மரணம் என்று அறிவிக்கப்பட்டபோது சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி கெஞ்சினார். இந்த ஆகாப்புக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் எவ்வளவு வேறுபாடு! இரண்டாவது, நாபோத்தின் உறுதியான அந்த மறுப்பை நான் இரண்டாவது குறிப்பாய் சொல்கிறேன். நாபோத்து உறுதியாக இருந்து அந்த ஆகாப்பினுடைய அந்த வாய்ப்பை, அழைப்பை அல்லது அவனுடைய அந்த காரியத்தை நிராகரித்தான். அருமையானவர்களே, அவன் நிராகரிக்கும் போது சொல்கிறார், என்னுடைய பூர்வீக காரியத்தை எப்படி விற்று போடுவேன், கர்த்தர் அதை தொடாதபடி தடுப்பாராக என்றார். அந்த வேதவசனத்திலே 3வது வாக்கியத்திலே வாசிக்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் புஸ்தகம் 25:23, எண்ணாகமம் 36:7 வாசித்தால் பிதாக்களின் சுதந்திரத்திலே நிலைநிற்க வேண்டும் என்றும் அதே சமயத்திலே சுதந்திரமாய் வருகிற நிலங்களை விற்கக்கூடாது என்றும் வேதம் சொல்கிறது. நாபாத்து இந்த நிலத்தை விற்காத காரணம் என்ன? வேத வசனம், கர்த்தருடைய போதனையாகும். அருமையானவர்களே, அந்த நாபாத் என்பவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை போவதும் சரி, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை போவதும் ஒன்றாக காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6:14 வாசித்து பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது திருமறை வசனம். ஒருவேளை விவாகம் அல்லது கல்யாண காரியங்கள் மாத்திரமல்ல, ஐக்கிய காரியங்களிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நாபாத் திருமறை வசனத்தின் அடிப்படையிலே நம்பிக்கையின் உணர்விலே அதை மறுத்தார். அருமையானவர்களே, அவனுடைய இந்த உறுதிக்கு காரணம் வேத வசனமாகும். அவன் அந்த வேத வசனத்தின் மேலே சார்ந்து கொண்டு உறுதியாக அதை மறுத்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 21:13 அவன் மறுத்ததினாலே தன் ஜீவனையை இழக்கக்கூடியதாக காணப்பட்டது. அருமையானவர்களே, இந்த தீர்மானம் பண்ணியவனே அந்த ஆகாப் கொன்று போட்டான் மனைவியின் வழியாக. ஆகவே முதலாவது ஆகாப்பின் சுயநலத்தை சொன்னேன், இரண்டாவது நாபாத்தினுடைய உறுதியை சொன்னேன், மூன்றாவதாக எசேபேல் என்கிற ஆகாப்பின் மனைவியின் கெடுதியான சதி திட்டத்தை சொல்ல போகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21:5-14 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவள் ஒரு கொடுமையான ஒரு ராணியாய் காணப்பட்டாள். இவள் கெடுதி நிறைந்த சிந்தை உள்ளவள். தன் கணவனையே தன் பட்டணத்தின் மூப்பர்களை வைத்து அந்த அருமையான நாபாத்தை கொலை செய்ய தூண்டினாள். இவளுடைய குணம் என்ன? டாமினேஷன் கேரக்டர், அதாவது எல்லாரையும் தன் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறவள். தன்னுடைய அதிகாரத்தினாலே அநேகரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அவள் என்ன செய்தால் எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். சிலர் தாங்களும் கேடு செய்வார்கள், பிறரையும் கேடு செய்ய தூண்டுவார்கள். இந்த 21ஆம் அதிகாரத்தில் 7 பாருங்கள். அவன் ராஜா, அதாவது ஆகாப் ராஜா. ஆனால் இவள் சொல்லுகிறாள், எசேபேல், நான் உமக்கு அதை அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தருவேன்றாள். அங்கே 8வது வாக்கியத்திலே பொய்யான ஒரு கடிதத்தை எழுதி அவள் என்ன செய்தார்? ராஜாவின் பேரிலே முத்திரை போட்டு அவள் அனுப்புகிறாள். 9வது வாக்கியத்திலே மாய்மாலம் செய்ய சொல்கிறாள் மூப்பர்களை பார்த்து.
நீங்கள் உபவாசம் பண்ணி ராஜாவுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக இந்த நாபாத் தூஷணம் சொன்னான் என்று பட்டணம் வெளியே சென்று அவனை கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்று சொன்னார். இங்கே உபவாசமானது துன்மார்க்கத்துக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. மாய்மால உபவாசத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், மெய்யான உபவாசத்தை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உபவாசம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான உபவாசம். அருமையானவர்களே, உரியாவை தாவீது கொலை செய்தது போல இந்த இடத்துல எசேபேல் நாபாத்தை கொலை செய்கிறார். நான்காவதாக இங்கு ஆண்டவருடைய அந்த ராஜரீக அதிகாரத்தை சொல்கிறேன். அதாவது அவருடைய ராஜரீக செயலை நான் சொல்கிறேன். தேவன் சர்வ அதிகாரம் படைத்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாவற்றையும் கண்டு வருகிறார். அவர் எல்லாவற்றையும் நியாய்ந்து இருக்கிறவராயிருக்கிறார். நாபாத்துக்கும் இந்த அருமையான ஆகாப்புக்கு இடையில் நடந்த உரையாடலை அறிவார். நாபாத்தினுடைய நிலத்தை வாங்க எசேபேல் போட்ட திட்டங்களையும் அவர் அறிவார். அதே சமயத்தில் பட்டணத்தின் மூப்பர்கள் செய்த சதிகளையும் அறிவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர், எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் சரியாய் நியாய்ந்திருக்கிறவர். அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதியை வாசிக்கும் பொழுது இரண்டு வகையான கூட்டங்களை பார்க்கலாம். ஒன்று என்னவென்றால் எலியாவும் நாபாத்தும். இன்னொரு கூட்டம் என்ன? ஆகாப்பும் எசேபேலும் அந்த பட்டணத்தின் மூப்பர்களும். அருமையானவர்களே, அந்த ஆகாப் எசேபேல் பட்டணத்தின் மூப்பர்கள் அந்த கூட்டம் பெரும்பான்மையான கூட்டம். ஆனால் எலியா நாபாத்து போன்றவர்கள் சிறுபான்மையான கூட்டம். அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அங்கே நியாய்ந்திருக்கிறவராய் இருக்கிறார் என்பதை திருமறையிலே புரிந்து கொள்கிறோம். இங்கே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை அனுப்பி தன்னுடைய நியாய தீர்ப்பை அங்கு வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை காண்கிறார். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நியாய்ந்திருக்கிறவராயிருக்கிறார். நாபாத்தை கொண்டு போட்டார்கள், அவன் நிலத்தையும் பிடுங்கிக் கொண்டார்கள். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாபாத்துக்காக குரல் கொடுக்கிறார். ஆபேலுக்காக பழைய ஏற்பாட்டிலே பேசினாரோ அதே போல நாபாத்துக்காக நேரடியாக பேசவில்லை. தான் பயன்படுத்துகிற எலியாவை அனுப்பி பேசுகிறார். எலியாவுக்கு இப்பொழுது ஒரு வல்லமையான ஒரு பணி கொடுக்கப்படுகிறது. ராஜாவுக்கு விரோதமாய், ராணிக்கு விரோதமாக நியாய தீர்ப்பை சொல்லுகிற அந்த பணி கொடுக்கப்படுகிறது. இதை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17 26 வாக்கியங்களை நாம் காண முடிகிறது. அங்கே தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆகாபுக்கு விரோதமாக, அங்கே எசேபேலுக்கு விரோதமாக, அவருடைய சந்ததிக்கு விரோதமாக அவர் தன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, ஏன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் எண்ணலாம். ஆண்டவர் அன்பு உள்ளவர், அது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் அதே சமயத்தை இன்னொரு பக்கம் உண்மை என்ன? அவர் பரிசுத்தமான நியாயந்தீர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படியான அருமையானவர்களே, இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்வது, தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுகிறது? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 எல்லாம் வாசித்தால் மனம் திரும்பினால் நாம் தப்பித்து கொள்ளலாம், மனம் திரும்பாவிட்டால் நாம் அழிந்து போவோம் என்பது திருமறை செய்தியாகும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். கர்த்தர் நமக்கு புகலிடமாயிருக்கிறார். நம்முடைய எல்லா ஆக்கினை தீர்ப்புக்கும் தப்ப வேண்டுமென்றால், மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், மறு வாழ்க்கை பெற வேண்டுமென்றால் நாம் ஆண்டவரை புகலிடமாக கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27 29 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம். இந்த நியாய தீர்ப்பை கேட்ட ஆகாப், எசேபேல் அல்ல, ஆகாப் என்ன செய்தான்? தன் வஸ்திரங்களை கிழித்து அங்கே சரீரத்தின் மேலே ரெட்டுடுத்தி போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி
அவன் ரெட்டுடுத்தி தாழ்மையாய் நடந்து கொண்டான். அவனுக்கு அதற்கு முன்பாக ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த நியாயத்தீர்ப்பு என்ன? கர்த்தரின் பார்வைக்கும் பொல்லாங்கானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழிந்து போகும் அளவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைக்கப்பட்டவனையும் விடுவிக்கப்பட்டவனையும் சங்கரித்து என்று சொல்கிறார். இந்த கொடூரமான நியாயத்தீர்ப்பை கேள்விப்பட்ட ஆகாப் தன்னை தாழ்த்துகிறார். அருமையானவர்களே, இவ்வளவு நியாயத்தீர்ப்புக்கு எப்படி தப்பித்துக் கொள்வது? வஸ்திரங்களை கிழித்து சரீரத்திலே ரெட்டுடுத்தி அவன் தாழ்மையாய் ஜெபித்தான். அப்பொழுது ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இதோ இது இவன் காலத்தில் அல்ல, இவன் குமாரர் காலத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இதைத்தான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 30-37 வாக்கியத்தை வாசித்தால் அங்கே எலியா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடந்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? பிறர் பொருட்கள் மேலேயோ நாம் இச்சியாதபடி இருக்க வேண்டும். நமக்குரியது போதும் என்று எண்ண வேண்டும். ஆகாப்பை போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகாப்புடைய மனைவி எசேபேலுடைய வாழ்க்கை நமக்குள் வராதபடி நாம் விழிப்பாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எவ்வாறு ஆகாப்பும் எசேபேலும் துன்மார்க்கத்தில் வாழ்ந்தார்களோ அதே போல நாம் வாழாதபடி எச்சரிக்கை இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ராணி சொன்னது வண்ணமாக உபவாசம் என்று அவர்கள் அறிக்கையிட்டு உபவாசத்தின் பேரிலே ராஜாவுக்கு விரோதமாகவும் கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தான் என்று நாபோத்தின் மேலே அநியாய குற்றம் சாட்டி கல்லெறிந்து கொண்டார்களே. ஆகவே இந்த ஆவிக்குரிய அந்த நிலையை, அந்த பணியை அல்ல பயிற்சியை தங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தி கொண்டார்கள். எல்லாவற்றையும் காண்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் சரியாய் நியாயந்திருக்கிற ஆண்டவர் நியாயந்தீர்த்து நாபோத்துக்காக அவர் குரல் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, யார் உங்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்காக பேசுகிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார்களோ இல்லையோ, என்னையும் உங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய குமாரனாகிய ஆண்டவர் மூலமாக இந்த உலகத்தின் பூமியில் உள்ள மக்களை நியாயந்திருக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு அண்டையிலே வாருங்கள். அவர் உங்களை கரநீட்டி அழைக்கிறார். எவ்வளவு துன்மார்க்க செயல் செய்தாலும் தாழ்த்தி கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆகாபுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை சிந்தித்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மறுமதிப்பீடு செய்து ஆண்டவருக்குள்ளே வரத்தக்கதாக உதவி செய்யும். ஆகாபை போல, எசேபேலை போல, பட்டணத்தின் மூப்பர்களைப் போல மாறிவிடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எலியாவை போல, நாபாத்தை போல தேவ பயத்திலே வளர எங்களுக்கு பாக்கியம் கொடும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஒவ்வொருவராக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.